பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் இந்த தாந்திரிகத்தில் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ இந்த மூலிகையை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அந்த காதலர் தினம் முடிஞ்சுது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனை பற்றி பேசலை, இல்லை சுக்கிரனுக்கான ஒரு கிரகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்க போகும்போது வசியம்தான் முக்கியமாக இருக்குது. அந்த வசியத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி வேலைகள் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வசியம்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, காதலன் காதலி வசியம், கணவன் மனைவிக்கான ஒரு வசியம், அதை மாதிரி அது மட்டும்தான் வசியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, ஒரு தொழில் நல்லபடியாக ஓடணும், அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வசிய முறைகள்லாம் பயன்படுது. அப்போ இந்த வசிய முறைகளை நம்ம எப்படி மூலிகையில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இப்போ கடந்த ஒரு பிப்ரவரி 14 காதலர்கள் தினம் வந்துச்சு. அப்போ அந்த காதலர் தினம் அப்போ எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா எல்லாருக்குமே நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கு மூலிகைகள் சொல்கிறீங்க, தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு மூலிகைகள் சொல்கிறீங்க, பணம் வர்றதுக்கு ஈஸியான வழிகளில் மூலிகைகளை சொல்கிறீங்க, அப்போ அந்த காதலன் காதலி சேர்றதுக்கான ஒரு மூலிகைகளை சொல்லுங்க அப்படின்னு. இதை நான் சொல்ல, முன்னோர்களே நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க பாடல் மூலியமாக. எப்படின்னா, தொட்டு பழகாத புது காதலருக்கும் அதில் தோல்வி கண்டு வாடுகின்ற வாலிபருக்கும் முன்னேற துடிக்கின்ற இளைஞருக்கும் இந்த மூலிகை அற்புதமான தீர்வுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூலிகையால் முடியாத ஒரு விஷயமே இல்லை, மூலிகையால் முடிக்க முடியாத ஒரு விஷயமும் இல்லை. அப்போ முடியாததையும் முடிக்க வைக்கும் ஒரு மூலிகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள் அப்படிங்கிறதுக்கு, வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிரனுக்கான நாள், அப்போ வசியத்துக்கு ஏற்ற நாள். அப்போ இந்த வசியத்துக்கு ஏற்ற நாள் காதலன் காதலி சேர்றதுக்கான ஒரு அற்புத மூலிகைகளை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன மாதிரி மூலிகைகள் பயன்படுத்தினா இந்த காதலன் காதலி சேருவாங்க அப்படின்னு இந்த பாடல்கள் வரிகள், இப்போ நான் சொன்ன பாடல்கள் வரிகள் மாதிரி முன்னோர்கள் அப்பயே இந்த விஷயங்களை வந்து கணிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இருக்குது. அந்த மூலிகை மட்டும் போதுமா? அதோட இன்னொரு மூலிகையும் சேர்த்து மஞ்சள் கலர் நூலில் வெள்ளி தாயத்தில் அடைச்சி நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக எவ்வளோ பெரிய காதலன், நல்லபடியாக காதல் பண்ணவங்க, தொழில் ரீதியாக உள்ள பிரச்சனைகள், பணம் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். அப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்திட்டு, நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லும்போது முறைப்படி காப்பு கட்டி எடுங்க, முறைப்படி காப்பு கட்டி எடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் எதுக்குன்னா, முறை இல்லாமல் காப்பு கட்டி எடுத்து அவருக்கு 15 நாள், நமக்கு தெரிஞ்சவருக்கு அது மாதிரி ஒரு 15 நாள் சுத்தமாக அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதை மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் 100% வெற்றியை மட்டும் கொடுக்குது. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நானே வடக்கு போகிற வேரை எடுத்து சரி பண்ணிட்டேங்கயா, ஆனால் வேலை நடக்கலை அப்படின்னா மூலிகை மேலே குத்தமா, எடுத்தவங்க மேலே குத்தமா? அப்போ மூலிகை தன்னோட வேலையை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யும். பட் நம்ம வந்து அதை சரிவர முறைப்படி காப்பு கட்டி எடுக்கலை, முறைப்படி அதுக்கு உயிர் கொடுக்கல. அப்போ இந்த எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. காலையில் எழுந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மூலிகைகளை எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் இருக்குது, ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஒரு திதி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் சரியான ஒரு ஹோரை இருக்குது. அந்த டயத்தில் அந்த மூலிகைக்கு கரெக்டாக காப்பு கட்டி வடக்கு போகிற வேரோ இல்லை தெற்கு போகிற வேரோ அதை எடுத்து வீட்டுக்கு எடுத்து வந்து அபிஷேகங்கள் பண்ணி முறைப்படி அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து எல்லாமே பண்ணும்போது தான் அது 100% வெற்றியை மட்டும் கொடுக்குது. அதனால் வாழ்க்கையில் எதை வேணாலும் ஜெயிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் இந்த மூலிகையில் வச்சு. இந்த மூலிகையால் முடிக்க முடியாத ஒரு விஷயமே கிடையாது. என்னங்க மூலிகையால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். பாடல் வரிகளில் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது அதான் இப்போ வசியத்துக்காக சொல்லியிருந்தேன், தொட்டு பழகாத புது காதலருக்கும் அதில் தோல்வி கண்டு வாடுகின்ற வாலிபருக்கும். அப்போ காதலர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? நான் இளைஞர்கள், இப்போ நாங்கள் வந்து ஒரு தொழில் பண்ண ஒரு 20 வயசு ஆகுது, எனக்கு 21 வயசு ஆகுது, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, பட் நான் தொழில் செஞ்சு நான் பெரிய ஆள் ஆயிடலன்னு பார்க்குறேன், சின்ன லெவலில்
பிஸ்னஸ் பண்ணி கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி நான் மேலே வந்துடணும், பொருளாதார ரீதியாக இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் நான் நல்லபடியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது, அப்போ அவர் வந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டுறதுக்கும் இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கும் ஒரு தொழில் பண்ணி நான் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்காக தான் அந்த பாடல்கள்லேயே சொல்லியிருக்காங்க, முன்னேற துடிக்கின்ற இளைஞர்களுக்கும் இந்த மூலிகை வந்து அற்புத பலன்களை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி என்ன மூலிகைன்னு நிறைய பேர் கேட்க, வசியத்துக்கு சொல்லிட்டேன், தொட்டாச்சி நீங்கி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். அந்த தொட்டாச்சி நீங்கியோட இன்னொரு மூலிகையை சேர்த்து ரெண்டையும் கயிறு மாதிரி திரித்து தாயத்தில் அடைச்சி நம்ம பயன்படுத்தும் போது, ரெகுலராக நம்ம பயன்படுத்தும் போது அது 100% வெற்றியை மட்டும் கொடுக்குது. அதனால் மூலிகையை பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மூலிகையால் முடிக்க முடியாது ஒன்றுமே இல்லை. என்னங்க மூலிகையால் முடிக்க முடியாது, முடிக்க முடியாதுன்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம காலையில் அது எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிற வரையும் நம்ம மூலிகைகள் தான் பயன்படுத்துகிறோம். அதனால் நம்மளோட தாரக மந்திரமே என்ன சொல்கிறோம், பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். அதனால் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஒரு மனிதனை வந்து எவ்வளோ பொருளாதார ரீதியாக ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் சரி, இந்த மூலிகை வச்சு அவன் பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, புத்தி சரியில்லாமல் போயிட்டு சரியான முறையில் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, பழைய மாதிரி பிஸ்னஸ் பண்ணலை, அந்த பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கார், பட் மன வாழ்க்கை ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு அவங்களையும் எண்ணி 6 மாதத்துக்குள்ளே அவங்கள ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் அதே மன வாழ்க்கையோட நல்லபடியாக செஞ்சிடலாம். இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி மீடியா நண்பர்களுக்கு நன்றி. அது மாதிரி பெரிய பெரிய ஜோதிடர்கள் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி சின்ன சின்ன ஜோதிடர்களையும் வளர்த்து விட்டு நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி எங்களை மாதிரி சின்ன சின்ன ஜோதிடர்களையும் கொண்டு வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்து நாங்களும் நல்லபடியாக இருக்கணும், உங்களால் எங்களுக்கு நல்ல வீடியோ ஓடணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி எங்களையும் ஊக்கப்படுத்தின ஜோதிட ஜாம்பவான்கள் அவங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமான முறையில் தனக்கே உரிய பாணியில் மூலிகைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், மூலிகை சார்ந்த விஷயங்களை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு சால்வை பற்றி வரவேற்கப்படுகிறது.